தனுகுரு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம எலுமிச்சம்பழ சாதமும் உருளைக்கிழங்கு பொரியலும் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு எப்பவும் போல் அரிசி 3 டம்ளர் ஊற வச்சுருக்கேங்க. நான் இன்றைக்கி அரிசி ஊற வச்சு அரை மணி நேரம் ஊற வச்சு கழிஞ்சு குக்கரில் வச்சுருங்க. வரகு அரிசிக்கு உலை கொதிச்சிட்ருக்குது. பக்கத்தில் ஒரு குண்டால் எப்போவுமே ஒரு சுடுதண்ணி கொஞ்சம் வச்சிட்டிங்கன்னா நம்மளுக்கு டக்குன்னு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ வடை வச்சுக்கலாங்க. உருளைக்கிழங்கு பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எண்ணெய் ஊற்றி பூண்டு ஒரு 4 பூண்டு நல்லா செதைச்சி போட்டுக்கோங்க. பூண்டு போட்டிங்கன்னா தான் பூண்டு போட்டு அந்த ஃப்ளேவர் வரணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் பெருங்காயம் போடுங்க. அப்புறம் கருவேப்பிலை தழை போட்டுட்டு நல்லா கிளறி விட்டே இருங்க. நல்லா அந்த வாசம் வெளியில் வந்தால் தான் நல்லாயிருக்கும். அப்போ அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு போடுங்க. கேஸ் ட்ரபுளுக்கும் நல்லது. ஃபஸ்ட்டு பூண்டு போட்டு வதக்கி உருளைக்கிழங்கு பொரியல் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு நல்லா ஒரு 5-6 உருளைக்கிழங்கு நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த உருளைக்கிழங்கை கட் பண்ணிடணுங்க. நல்லா அந்த முக்கோண வடிவத்தில் கட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து போட்டு தண்ணியை வடித்து எடுத்து உருளைக்கிழங்கை உள்ளே போட்டு ஒரு கிளறிட்டே இருங்க. 2 நிமிஷம் ஒரு வணக்கிட்டுங்க. கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு, வரமிளகாத்தூள், வேறு எதுவுமே போட வேண்டாம். இந்த 3ஐயும் மட்டும் போட்டுட்டுங்க ஒரு நல்ல ஒரு பெரட்டிட்டு மூடி சிம் பண்ணி வச்சுருங்க. அது வேகிற வரைக்கும் சிம்மில் இருக்கட்டும். அதிகபட்சம் ஒரு 10 நிமிஷம், 10 நிமிஷத்துலேயே ரெடி ஆயிடும் உங்களுக்கு. மூடி வச்சுட்டு அடிக்கடி எடுத்து இப்படி ஒரு பெரட்டி விட்டுக்கோங்க, ரெடி ஆயிரும். இப்போ எலுமிச்சம்பழ சாதத்துக்கு பார்க்கலாங்க. பூண்டு ஒரு 5-6 பல் பூண்டு நசுக்கி வச்சுருங்க. மல்லித்தழை, கருகாப்பில், வரமிளகாய் கிள்ளி வச்சுக்கோங்க. 1 டம்ளர் அரிசிக்கு 1 பழம், அப்போ 3 டம்ளர் அரிசிக்கு 3 பழம் கரெக்டாக இருக்குங்க. கொஞ்சம் சட்டி வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றி கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு போடுங்க. அப்புறம் சீரகம் போடணும். சீரகம் போட்டிங்கன்னா அதோடய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் எலுமிச்சம்பழ சாதத்துக்கு. நீங்கள் இவ்வளோ நாள் போடலின்னா இந்த ஒரு தடவை போட்டு எப்படி இருக்குன்னு செஞ்சு பாருங்கள். சீரகத்தையும் போட்டு கருகாப்பில் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்க, அதில் ஃபஸ்ட்டு வரமிளகாய் போடுங்க. வரமிளகாய் இதுவானதுக்கு அப்புறம் தான் நம்ம கருகாப்பில், அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் கருகாப்பில், பூண்டு எல்லாத்தையும் போட்டு ஒரு வணக்கணுங்க. அதோடய வாசம்லாம் வெளியில் வந்ததுக்கப்புறம் மணம் வரும். அந்த மணம் அதுக்கப்புறம் நம்ம எலுமிச்சம் பூண்டும் போட்டு நல்லா வணக்குங்க. பூண்டு கொஞ்சம் ஒரு 4 பல் சேர்த்தியே போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். எவ்வளோ நாளானாலும் கெட்டே போகாது. இன்னொன்று தேங்காய் ஊற்றி தாளிங்க. தேங்காயில் லெமன் சாப்பாடு செஞ்சிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். போட்டுட்டு உங்களுக்கு அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சமாக போடுங்க. மஞ்சத்தூள் போட்டுட்டுங்க லெமன் புழிஞ்சிக்கோங்க. லெமனை இந்த மாதிரி நம்ம தாளிக்கிற கரண்டிலே இப்படி புழிஞ்சிங்கன்னா சீட்ஸ் எல்லாம் அது நின்றுக்கும். அதுக்கு தனியாக லெமனை இது பண்ணுறதுக்கு அதை ஒன்று வச்சுட்டு அதை ஒன்று நம்ம கழுவிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக இது ஒரு டிப்ஸுங்க. இப்படி லெமனை புழிஞ்சு விட்டுட்டு நல்லா உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. அதாவது நம்ம விரதத்துலையெல்லாம் சமைக்கிறோன்னா நம்ம பார்க்க மாட்டோமல்ல, அப்போ ஒரு கால்குலேஷன் வச்சுக்கணும். நான் இந்த ஸ்பூனால் 1 டம்ளருக்கு 1 ஸ்பூன்னா 3 ஸ்பூன் போட்டோன்னா கரெக்டாக இருக்குங்க. 3 ஸ்பூன் போட்டுருங்க. அதுக்கடையில் உருளைக்கிழங்கு பொரியல் பாருங்கள், கிளறி விட்டு ஆஃப் பண்ணியாச்சு. ஒரு கிளறி எடுத்து வச்சுருங்க. உருளைக்கிழங்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ லெமன் சாப்பாட்டில் நம்ம அந்த கலவையில் ஆஃப் பண்ணிவிட்டுங்க, கொதிக்க வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு சாப்பாட்டை போட்டு கலர்னிங்கன்னா லெமன் சாப்பாடு ரெடி. லெமன் சாப்பாடு, உருளைக்கிழங்கு பொரியல், சாமிக்கும் லெமன் சாப்பாடு, உருளைக்கிழங்கு பொரியல் வச்சாச்சுங்க. இது வரைக்கும் எல்லோரும் தனுகுரு விலாக்ஸ் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. எல்லோரும் தனுகுரு விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் வீடியோ போட்டேன்னா உங்களுக்கு உடனுக்குடன் வந்துடும். இது வரைக்கும் ரொம்ப நன்றிங்க பார்த்ததுக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.